إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வை வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையேற்று அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்த்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு தர்மம் செய்வோம் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவையா நம்மகிட்ட இருந்து? அல்லாஹ் தேவையுடையவனாக இருக்கிறான் என்றால் இல்லை. அல்லாஹ் தான் நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தரான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த பூமியிலே படைக்கப்பட்ட அத்தனை மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எதிர்பார்த்துக்கிறாங்க. நமக்கு தான் அவன் தர்றான். இருந்தாலும் கூட நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படின்னு என்ன பண்றோம்? ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சொல்றோம். தொழுகை அல்லாஹ்வுக்காக, நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்காக, உம்ரா செய்வது அல்லாஹ்வுக்காக, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்காக, தான தர்மங்கள் செய்வது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவையா? நாம் இப்படி தொழுவதும் அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய தொழுகையும் நோன்பும் உம்ராவும் ஜகாத்தும் தான தர்மங்களும் இன்னிற காரியங்களும் இந்த காரியங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே ஏதாவது கூடிவிடுமா என்றால் இல்லை. அல்லாஹ் கொண்டு கூடிடாது. ஒட்டுமொத்த சமூகமும் மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விற்கு விரோதமாக நடந்தால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே ஏதாவது ஒன்று குறைவு ஏற்பட்டு விடுமா என்றால் இல்லை, ஏற்படாது. அப்ப அல்லாஹ்வுக்காக நம்ம சொல்றோமே, அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறான். அல்லாஹு சமது என்றார் ரப்புல் ஆலமீன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது. அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் எந்த தேவையுமற்றவன். அவனுக்கு ஊதுபத்தி தேவையில்லை, பழங்கள் தேவையில்லை, பூ தேவையில்லை, சாம்பிராணி தேவையில்லை. இந்த நம்ம பார்க்கிறோமா இல்லையா? மனித சமூகத்துல, இஸ்லாமிய சமூகத்திலும் கூட அல்லாஹ்வை நெருங்குவதற்காக என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெறுவதற்காக என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக செலுத்தப்படக்கூடிய அந்த காணிக்கையில் இருக்கு பாருங்க, சக்கரை, பூ, பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, காணிக்கை, உண்டியல்ல காணிக்கை, இவைகள் இதில் ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுக்கு தேவையா என்றால் இல்லை. அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையுமற்றவன்.
மனித சமூகத்தினுடைய எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஆனா அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அங்க நிறுத்தக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கேட்பான் ஒரு அடியான்ட்ட, பசி என்று நான் உலகத்திலே வந்தேனே, எனக்கு நீ உணவளித்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஆடை எனக்கு தேவை என்று உன்னிடத்திலே நான் வந்தேனே, எனக்கு நீ ஆடை அணிவித்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த மனிதன் சொல்வானா, சொல்றது அவன் உண்மைதான், யா அல்லாஹ் நீதானே எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் நீதான் உணவளிக்கின்றாய், நீதானே அனைவருக்கும் ஆடை அளிக்கின்றாய், நீ எங்கிட்ட கேட்டு வந்த உணவை, நீ எப்ப எங்கிட்ட ஆடை கேட்டு வந்தாய், நீ எப்பொழுது என்னிடத்தில் உதவி கேட்டு வந்தாய் என்று இந்த மனிதன் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கூறுவானாம், என்னுடைய அடியான் ஒருவன் பசியோடு உன்னிடத்திலே வந்தான், அவனுக்கு நீ தர்மம் வழங்கியிருந்தால், உணவு வழங்கியிருந்தால், ஆடை வழங்கியிருந்தால், நீர் வழங்கியிருந்தால் அங்கு என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தேவையுமற்றவன். மனித சமூகங்களினுடைய தேவைகள் எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நம்ம தொழுதால், நம்ம நோன்பு நோட்டால், நம்ம என்ன பிற காரியங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் அது நமக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவைகள் அனைத்துமே நமக்கு தந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க என்று நாம் சொல்லுகின்றோம் என்றால் அந்த தர்மத்தின் மூலமான தர்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம என்ன பண்ணா நமக்கு 2 மடங்காக திருப்பி தருகின்றான். அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம அல்லாஹ்வுக்காக இந்த ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றுக்கொண்டு என்ன பண்றான், 2 மடங்காக, 2 மடங்கு இல்ல, அவன் நினைச்ச பல மடங்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்லிருக்காங்க, பின்னாடி சொல்றேன், திரும்ப தருவதாக குர்ஆன் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்துடைய 195 வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகத்தி வஹ்சினு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நீ என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் அணிவித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதம் சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வாங்குவதற்காக செய்யக்கூடிய உபகாரம், நாம் செய்யக்கூடிய நன்மை, மதரசாக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய மதரசாக்களுக்கு நாம் வாரி வழங்குவது, ஒரு நோயாளிக்காக நாம் கொடுக்கக்கூடிய செல்வங்கள், தர்மங்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடக்கூடிய செலவினங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான காரியங்கள் நீங்க செய்யுங்க. உங்களிடத்திலே செல்வங்கள் இருக்கு என்பதற்காக நான் வழங்கிய அந்த செல்வத்தை நீங்கள் தவறான வழியிலே செலவழித்து உங்களுடைய கரங்களினால் உங்களுக்கு நீங்களே நாசத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சொல்லி காட்டுகிறான், பாருங்கள், மன் வல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஹிபு லஹு அல்ஹாஃபன் கஸீரா அல்ஹாஃபன் கஸீரா வல்லாஹு யக்பிலு வ யப்சுத்து வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ்வுக்காக என்ன பண்றீங்க, அழகிய கடனா நீங்க கொடுங்க. அல்லாஹ்வுக்காக அழகிய கடனாக நீங்கள் கடன் கொடுங்கள். அதை அவருக்கு அவன் 2 மடங்காக்கி பன்மடங்காக்கி செய்வான். அல்லாஹ் தான் உங்களுடைய செல்வத்தை சுருக்கவும் செய்கிறான், விசாலமாக்கவும் செய்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், செல்வங்களை ஒருத்தருக்கு என்ன பண்றான், கொஞ்சம் சுருக்கி கொடுக்கிறான், இன்னொருத்தருக்கு அதிகமா வழங்குறான் ரப்புல் ஆலமீன். இந்த அதிகமாக வழங்கப்பட்ட அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றானா, அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்கின்றானா, அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரை வழங்குகின்றானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அதிகமாக வழங்குவதும் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை குறைத்து கொடுப்பதும் ஒரு சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக சோதிக்கின்றான், நீ எப்படி செயல்படுகிறாய்,
உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வைத்து நீ எந்த மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடுகிறாய் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்? செல்வத்தை விசாலமா கொடுக்கிறான். விசாலமா கொடுக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவேன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு செல்வத்தை அதிகமாக வழங்கியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையை நான் தான தர்மங்களை அல்லாஹ்வுக்காக அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் இவன் செலவழித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே அவனுக்கு அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யாத்தி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன் வல் காஃபிருஹும் ஸாலிமூன். இரண்டாவது அத்தியாயத்துடைய 254 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்ட மக்களே, பேரங்களும் நட்புறவுகளும் இல்லாத, பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன பண்ணுங்க? தாராளமாக செலவழியுங்கள். எப்படி? மறுமையில எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது, எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. அந்த நாள் ஒருத்தர் சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக சிபாரிசு செய்வார் கடைசியிலே. இருந்தாலும் கூட தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கோ, பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கோ, மனைவி கணவனுக்கோ, கணவி மனைவிக்கோ, இப்படி சொந்தங்கள் பந்தங்கள் யாருக்கும் எந்த விதமான உபகாரங்களும் செய்ய முடியாது, பரிந்துரைகளும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு வழங்கிய அந்த செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய பண்ணுங்க நீங்க தாராளமா செலவையை சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செல்வங்கள் தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை குர்ஆனிலே பல வசனங்கள் சொல்லி காட்டுகின்றான். என்ன காரணம்? எதுக்காக? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இருக்கா? ஒரு தேவையும் கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய உபகாரம் உங்களுக்கு தேவைப்படுது, என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும், அதனால என்ன பண்ணுங்க? நீங்க நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் செல்வங்கள், அந்த செல்வத்தை வைத்து என்னுடைய பாதையை நீங்க என்ன பண்ணுங்க? செலவழிங்க, நான் உங்களுக்கு அதை திருப்பி தர்றேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயத்துடைய 261 வசனம் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ அம்வாலிஹும் مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செலவத்தை செலவிடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணம் சொல்கின்றான். ஒரு கதிர் இருக்கிறது, அதில் 100 தானிய மணிகள் கொண்ட ஒரு கதிர் இருக்கிறது. செடி வளர்க்கிறோமா இல்லையா? செடியை என்ன நம்ம நட்டி வைக்கிறோம், முளைச்சு வருது. ஒரு இதுல 100 மணிகளை கொண்ட 7 கதிர்கள் முளைப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஒரு கதியிலே 100 மணிகளை கொண்ட 7 கதிர்கள் இருக்கிறது. அந்த சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அது ஒரு வித்தை போன்றது, அல்லாஹ் நாடியவருக்கு. அப்ப என்னாச்சு? 7 × 100 700. 7 × 100 எத்தனை? 700. அப்போ ஒரு கதிர்ல 7 தானிய மணிகள் இருக்குது. ஒவ்வொரு கதிர் என்ன பண்ண 100 மணிகள் இருக்குது. அப்ப ஒன்றுக்கு 700 மடங்கு, 700 மடங்கு அல்லாஹ் என்ன பண்றான்? உங்களுக்கு திருப்பி தருகிறான். இல்லை, அதை பன்மடங்காக தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுக்கு 10 நம்ம கணக்கு சொல்றோமா இல்லையா? நோம்புல 1க்கு 10 அல்லாஹ் தஆலா கணக்கு சொல்லி காமிக்கணும் இல்லையா? ஒரு வருஷம் நோம்பு, ஒரு மாதம் இங்க நோம்பு பிடிச்சு சொன்னா 1க்கு 10 அல்லாஹ் கணக்கிட்டு அது ஒரு வருடம் முழுக்க 30 + சவால் 6 36 × 10 360 நாள் ஒரு வருடம் நோன்பு நன்மை உங்க அல்லாஹ் தஆலா தரியான ரசூலை சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார் இந்த வசனத்துல. ஒரு கதிர் இருக்கிறது, அதுல 7 தானியங்கள் 100 மணிகளை கொண்ட 7 கதிர் இருக்கிறது. ஒன்றுக்கு 700 மடங்கு. அது மாத்திரமல்ல, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இரட்டிப்பாக்குகின்றான். அப்ப 1400. ஒரு 1000 ரூபாயை கொடுங்க, ஒரு 1000 ரூபாயை நீங்கள் தர்மம் செய்தால் அல்லாஹ் என்ன பண்றான்? 1000 ரூபாய் நம்ம கொடுத்தோமானா அதை 2400 இல்ல 3600 இல்ல 4800 அவன் எப்படி விரும்புகின்றானோ அந்த அளவுக்கு என்ன பண்றான்? கணக்கில் எழுதிறான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுக்கு 700 அல்ல, அது பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு என்ன பண்ண உத்தரவாதம் தருகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுக்காக என்று நாம் ஒரு இடத்துல கேட்போம் என்று சொன்னோம்னா என்ன பண்ணணும்? நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ, அல்ஹம்துலில்லாஹ், எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம தான தர்மங்களை செலவழித்தால் அந்த செலவழிக்கக்கூடிய அந்த செலவுகள் எல்லாம் நமக்கு வீணாகி விடாது, நமக்கு வீணாகி விடாது. ஆனா அந்த எண்ணத்தை ஷைத்தான் ஏற்பாடு நல்லா சொல்லி காமிக்கிறான். அந்த எண்ணத்தை ஷைத்தான் என்ன பண்ணுவான்? நீங்கள் தான தர்மங்கள் செய்வதனால் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நஷ்டமாயிருவீங்க, உங்களுடைய பொருளாதாரங்கள் செலவாகிவிடும் என்று ஷைத்தான் உங்களுக்கு பயமுறுத்துவான். இல்லை, அப்படி அல்ல. நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்றை செலவு செய்தால், தான தர்மங்கள் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? பன்மடங்காக்கி உங்களுக்கு பெருக்கி தருகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்துடைய இந்த பாருங்க சொல்றான் பாருங்க, 2266 சொல்லி காமிக்கிறான். தான தர்மம் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகின்றான். இது மாத்திரமல்ல, ஒழுக்கமில்லா செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடமிருந்து மன்னிப்பு கிடைக்குதுங்கிற. நீங்க தர்மம் செய்யுங்க, நீங்க தர்மம் செய்தால் என்னிடமிருந்து என்ன உங்களுக்கு கிடைக்குது? மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கிணத்துல தண்ணி இருக்கா இல்லையாங்க? கிணத்துல தண்ணி கொஞ்சம் கிடக்குது, எடுத்தனால் குறைவா செய்து தண்ணீரை இறைக்க இறைக்க அது குறைவதில்லை, மாறாக அது ஊறிக்கொண்டே இருக்கும், அது பெருகிக்கொண்டே இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்கக்கூடிய அந்த செலவினங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய செலவினங்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக திருமுகத்தை கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள், தான தர்மங்கள், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றான்? நமக்கு மன்னிப்பு வழங்குகின்றான். முதல்ல மன்னிப்பு வழங்குறான், ரெண்டாவது என்ன பண்றான்? அந்த செல்வத்துக்கு பதிலா வேறு அதிகமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஆனா கொடுக்கப்படக்கூடிய செல்வம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக இருக்கணும். பெருமைக்காக என்று நாம் ஏதாவது ஒன்றை நாம் செய்வோம் என்றால் செய்யக்கூடிய அந்த செலவு நாளைக்கு மறுமை நாள் நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். முதல்ல கவனமா இருக்கணும். அதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமா இருக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 நபர்களை கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டு 3 நபர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடை அல்லாஹ் தஆலா கேட்பான். அல்லாஹ் என்ன பண்ணுவானா? செல்வம் கொடுக்கப்பட்டவரை கொண்டு வந்து நிறுத்தி, பூமியில வாழும் போது உனக்கு செல்வத்தை வழங்கியிருந்தனப்பா, என்ன செஞ்ச நீ என்று கேட்கும் போது, என்னதான் எப்படி கேட்ட நீ? உன்னுடைய பாதையிலே வாரி வழங்கின. பள்ளி வாசல் கட்டணும்னு வந்து கேட்டாங்க, அள்ளி கொடுத்தேன். மதரசாக்கன்னு கேட்டாங்க, அள்ளி கொடுத்தேன். அது கேட்டாங்க, அள்ளி கொடுத்தேன். பயான் வச்சுக்கிறேன்னு கேட்டாங்க, கொடுத்தேன் 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 பாரு. அல்லாஹ் சொல்வானா, அந்த கதாபும், நீ பொய் சொல்கின்றாய். மக்கள் எல்லாம் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக, இவன் பெரிய கொடை வள்ளல், தானங்கள் வழங்கக்கூடியவன் என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கொடுத்தாய். நீ என்ன நினைச்சியோ உனக்கு அதை கிடைச்சிட்டு, ஏன் நீ வரும்போது என்ன பண்றாங்க? பெரிய கட் அவுட் வச்சு பாரி வள்ளல் வருகிறார், தர்மகர்த்தா வருகிறார், நன்கொடையாளர் வருகிறார் என்று செயல்பட மக்கள் உன்னை போற்றி விட்டார்கள். நீ நினைத்து உனக்கு கிடைத்து விட்டது, இவனை இழுத்துக் கொண்டு நரகத்தில் தள்ளும் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, தர்மம் செய்யறோம், செய்யக்கூடிய தர்மம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யறோம்னு சொன்னோம்னா அந்த செய்யக்கூடிய அந்த செய்கை என்ன பண்ண எனக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த செயலின் மூலமாக, இந்த தர்மத்தின் மூலமாக, இந்த உபகாரத்தின் மூலமாக, இந்த உதவியின் காரணமாக எனக்கு தீமை நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களை, ஆனா ஒண்ணு இருக்குது, தர்மம் செய்யக்கூடிய 2 விதம் இருக்குது. ஒண்ணு தாராளமாக பகிரங்கமாக செய்யலாம், மறைமுகமாகவும் செய்யலாம். அல்லாஹ் தூர சொன்னாங்களா இல்லையா? வலதுகை கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகை கொடுக்காம தெரியாம கொடுக்க சொன்னாங்க. அப்படி நீங்கள் வழங்கலாம், அப்படி நீங்கள் வழங்கலாம். இல்லை, நான் கொடுக்கின்றேன், அவர் பார்க்கின்றார், அவர் பார்த்து இவரே 1000 ரூபாய் கொடுக்கிறாரா, பணம் 10,000 கொடுக்கலாமே, எப்படி இவரே 1000 ரூபாய் கொடுக்கிறாரு, அப்ப நம்ம அவரோட நல்லா இருக்கும், நம்ம ஒரு 10,000 கொடுக்கலாமே என்று சொல்லி அவ்வாறு தூண்டும் விதத்திலே ஏற்பட அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்கக்கூடியது. இது இல்லாமல் பெருமைக்கு பத்தியா நான் கொடுக்கிறேன் பாரு 10,000 ரூபாய் என்று சொல்லி அவர் எங்க கொடுக்க போறான்?
அவன் எங்க கொடுக்க போறான் 10,000 ரூபாய், நான் கொடுக்கிறேன் பாரு என்று சொல்லி கொடுத்தால் இந்த பெருமையை அல்லாஹ் விரும்புவதில்லை. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த பெருமை அல்லாஹ் விரும்புறது இல்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கொடுத்தும் கூட என்ன பண்ண போகுது, நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள்ல இவர் ஒருவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தர்மங்கள், தான தர்மங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு, செல்வம், உபகாரம் அனைத்துமே உன்னுடைய திருமுகத்துக்காக ரப்பே என்ற எண்ணத்தோடு கூடி நாம் செய்யக்கூடிய செலவினங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் பண்றான், கணக்கு வச்சிருக்கிறாங்க, கணக்கு வச்சுக்கிறாங்க அல்லாஹு தஆலா. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அவ அல்லாஹ் என்ன பண்றான், பதிவு செஞ்சுட்டு கணக்கு வச்சுட்டு அதுக்கு நன்மையை இந்த பூமியிலையும் தரான், நாளைக்கு மறுமையிலையும் திருப்பி தருவான் பன்மடங்கா. நம்ம கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், நீங்கள் நேசிக்கும் பொருள்கள் இருந்து லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பி அலீம். 3வது அத்தியாயத்துடைய 92வது வசனம். இந்த வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்கின உடனே என்ன பண்றாங்க, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் துச்சமா தான் வச்சாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா நம்மளுடைய ஆசைகள் அவங்களுக்கு இல்லை. இப்ப நமக்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையா ஆசை? ஆசை இருக்கக்கூடாது இல்லை, ஆசை இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவோடு இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு கிடையாது. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆசை துணி கூட இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்ற மாதிரியான வீட்டுல அவங்க வாழ்ந்தாங்க, நம்ம சாப்பிடுற மாதிரியான சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க, நம்ம உடுக்கிற மாதிரி உடைய அவங்க கொடுத்தாங்க. ஏதாவது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில சஹாபிகள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இருந்தாங்க. அவங்க நல்ல ஆடை அணிந்தாங்க, நல்ல வாசனை திரவியங்கள் பூசினாங்க, அவங்ககிட்ட செல்வங்கள் இருந்தது, அல்லாஹ் தஆலா கொடுத்தது. அந்த செல்வத்தையும் கூட வைத்து அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி வழங்கினாங்க. அப்படியே சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பூமி என்ன பண்ணாங்க, துச்சமா மதிச்சாங்க. ஏன், திடுகூறாக மூத்து வந்துடும், மூத்து வந்துட்டோம்னா இந்த பூமியை நான் வச்சுக்கிறது ஒண்ணுமே எனக்கு என்ன ஆகாது, உபயோகமாகாது, இதை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் இதை கொடுத்துதான் சொல்லமானா மறுமையில இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, குர்பான் கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன பண்றாங்க, மனைவிட்டு சொல்றாங்க நீ தான தர்மம் பண்ணிருன்னு சொல்லி. அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்காக ஒரு சந்தை எடுத்த கால் செப்போன்னு எடுத்து வச்சாங்க. சொல்ல கேட்கறாங்க, ஆயிஷாவே என்ன நமக்கு மீதம் உள்ளது என்னன்றாங்க. யார சொல்லலாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இந்த ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் வச்சுக்கிறேன் ரசூல். என்ன சொன்னாங்க அவங்க, ரசூலா சொன்னாங்க, ஆயிஷாவே நீ கொடுத்தாய் பாரு, அவைகள் அனைத்தும் நமக்குரியது, நீ எதையெல்லாம் கொடுத்தியோ அவைகள் அனைத்தும் நமக்குரியது என்று சொன்னார்கள். யாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த வசனம் இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருள்களில் இருந்து தானம் செய்யாத வரை நீ நன்மை அடைய மாட்டீங்க. வசனம் இறங்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த நேரத்துல மதீனால என்ன பண்ணாங்க, அபூதர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, பைருகான ஒரு தோட்டம் இருந்தது. அது அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தோட்டம். அங்க ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல மதினால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்களாம், சில நேரம் ஓய்வு எடுப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்களாம். ஏன்னா ஃபுல்லா அழகானது. இப்ப பொதுவாவே ஒரு மரங்கள் செடிகள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்குதா இல்லையா? போனா கொஞ்சம் மன நிம்மதி ஆறுதல் ஏற்படும். நீங்க போறோம் பார்க்க எதுக்காக போறோம், நிறைய மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்குது, நல்ல காற்று ஒரு இயற்கையா இருக்கணும், ரசிப்பதற்காக போறாங்களே இல்லையா, நேரம் டைம் பாஸ் பண்றதுக்காக போறாங்களே இல்லையா? இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைருகா தோட்டத்தை போய் ரசூலா போவாங்களாமா. அங்க ஒரு கிணறு உண்டு, அதோட தண்ணீர் வேற மிக நல்ல சுவை உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை விரும்பி குடிப்பாங்க. அப்ப இந்த வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்கணும்னு என்ன அப்துல்லா சொன்னாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ் இப்படி வசனத்தை இறங்கிட்டான், எனக்கு ரொம்ப பிரியமான என்னுடைய சொத்துக்கள்ல பிரியமான சொன்னமானா அந்த பைருகா தோட்டம் தான். யார சொல்லலாம், அவன் என்ன பண்றேன், அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு நான் வழங்கிறேன், நீங்க நினைச்சா நீங்க செஞ்சுக்கிறீங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம மக்களுடைய மனதில் எப்படி இருப்பாங்க, ஏங்க அந்த பீடிங் தாங்க இருக்கிறதுல எனக்கு பிடித்தமானது, அதுல தாங்க 4 வருமானம் வருது, அதை வச்சுதாங்க கதை ஓடிட்டு இருக்குது, அதை போய் கொடுக்க சொல்லி பாருங்க. நீங்க நினைப்புமா நினைக்க மாட்டோமா? நமக்கு அப்படித்தாங்க நினைப்பு வரும். அது உண்மையா இல்லையா? அதானே மனுஷன் தானே நம்ம, நமக்கு அந்த என்ன வருமா இல்லையா? ரசூலா சொன்னாங்க, வேண்டாம்பா, அது என்ன பண்ண, நீ உன் குடும்பத்தாருக்கு பிரித்து கொடுத்தாங்க ரசூலா. அது என்ன பண்ண, நீ உன் குடும்பத்தார்களுக்கு அதை பிரித்து கொடுத்துலாம் ரசூலா. கணியத்துக்குரிய தாய்மறை சகோதரர்களே, ஆனா முதல்ல அந்த உள்ளத்துல என்ன ஏற்பட்டு பாருங்க. வசனம் இறங்கின உடனேயே அவங்களுக்கு மனசுல எந்த எண்ணம் ஏற்படுது,
அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பிரியமான பொருளை கொடுத்தாதான் அவ அல்லாஹ் ஏத்துக்கிறான்னு சொல்றான்னு சொன்னோம்னா, எனக்கு பிரியமான நிறைய சொத்து சுகமுள்ளவர் அவர். அபூதல்ஹாவை பொறுத்த வரைக்கும் நேர ஒரு அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவுக்கு செல்வம் வைத்திருந்தார் அவரு. ஆனாலும் பிரியமானதுன்னு சொன்னோம்னா அந்த பயிர்கா தோட்டம் தான். என்ன பண்ணாங்க, உடனே என்ன பிரசவிட்ட வர யார சொல்லலாம், வசனம் இப்படி இறங்கிட்டு எனக்கு அதான் பிரியமானது யார சொல்லலாம், அதை கொடுத்தாரு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நமக்கும் அதுல கொஞ்சமா அந்த எண்ணங்கள் வரணும். அல்லாஹ்வுடைய பாதையில நம்மகிட்ட இவ்வளவு இருக்குதா, ஹை அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கொடுப்போம். கொடுப்பதனால குறைந்து விடாத கண்ணியத்துக்குரியவர்களே. தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டு, தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க. தர்மம் என்ன பண்ணுமா, தலை காக்குமா. தர்மம் செய்யுங்க, நீங்க உங்களை என்ன பாதுகாக்காது. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில நேரத்துல உங்களை அது பாதுகாக்கும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தான் சொல்லி காமிக்கிறான், நீங்க கொடுங்க, தர்மம் கொடுங்க, எங்கிட்ட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறார் அல்லாஹ் தஆலா. நீங்க தர்மம் வழங்கினால் என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் தஆலா. அது மாத்திரமல்ல, பாவத்தை மட்டும் மன்னிக்கிறது இல்ல, செல்வத்தையும் நான் உங்களுக்கு தரேன். சுப்ஹானல்லாஹ். செல்வத்தையும் உங்களுக்கு நான் தர்றேன், அல்ஹம்துலில்லாஹ், நீ சந்தோஷமா இருங்க. இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு என்னது, படிப்பினைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒன்றை சொல்லுகின்றோம்னா அது நமக்கு ஏராளமான பயங்கள் இருக்கும், ஏராளமான பயங்கள் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளிலும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் நமக்கு படிப்பினைகள் இருக்கும். அப்ப அத்தனை கறியும் என்ன, அவங்க என்ன நினைச்சாங்க, எல்லா கறியும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு சந்து தான், ஒரு துண்டு தான் இருக்குன்னு நினைச்சாங்க மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷாவே நீ கொடுத்தா பாரு, அந்த அத்தனை தான் நமக்குரியது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பக்கத்து வீட்டுக்கார பசி விட்டுருக்கு, நீங்க வயிறார உண்ணாதீங்க, நீங்க சமைக்கிறீங்க பாருங்க, சமையல் சாப்பாடு அவருடைய வாசம் பக்கத்து வீட்டுக்காரன் போறீங்கன்னா, நீ ஆட்டுடைய காலை தான் நீ குழம்பு வைக்கான்னு சொன்னா கூட அதை கொஞ்சம் தண்ணியை சேர்த்து என்ன பண்ணு, அவட்டுக்கு கொடுத்து விடுங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு மார்க்க நமக்கு இலகுவான தெளிவான ஆதாரங்களை நமக்கு சொல்லி காண்பி கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, அப்ப ஒவ்வொருவரும் அல்லாஹ் ரப்பன் சொல்லி காட்டிங்க பாருங்க. நம்ம பயபக்தியான மக்கள், பயபக்தியுடைய மக்களாக இருக்கணும்னு சொல்றோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்வர்ராஇ வல்காலிமில் ஐத வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். 3வது அத்தியாயத்துடைய 134வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பயபக்தியுடைய மக்கள் யாருன்னு தெரியுமா, அல்லாஹ் கேட்கிறான். பயபக்தியுடைய மக்கள் என்றால் யார் என்று தெரியுமா, அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க என்றான். பார்த்தோம். இதுக்கு உதாரணத்தை என்ன பண்றோம், சஹாபாக்கள்ல பார்த்தோம். செல்வம் படைத்த மக்கள் என்ன பண்ணாங்க, அடிமைகளை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியே அபூபக்கர் சித்திகள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் செல்வமானாதான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அடிமைகளை பார்த்தோம்னா காசெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அடிமைகளை மீட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. செல்வம் இல்லாத மக்கள் இருந்தாங்க. அதுல செல்வம் இல்லாத சஹாபாக்கள் கூட இருக்கதான் செஞ்சாங்க. திடீர்னு வந்துருவாங்க யாராவது வெளியில இருந்து வந்து யார சொல்லலாம், கிட்ட ஒண்ணுமே யார சொல்லலாம், கொடுங்க அப்படி கேட்க ரசூல் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்கன்னு சொல்லும் போது இருந்த மக்கள் கொடுப்பாங்க, இல்லாத மக்கள் எங்கிட்ட இல்லைன்னு சொல்றது கிடையாது. உடனே கடைத்தெருவுக்கு போய் மூட்டைக்கு தோல்ல போட்டு 2 மூட்டை இங்கே அங்கத்துக்கு மாத்தி போட்டுட்டு அவன் கொடுக்க திரகத்தை கொண்டு வந்து தர்மம் பண்ணுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எத்தனை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சஹாபி வராங்க, இரவு நேரத்துல ரசூல் என்ன பண்றாங்க, யார சொல்ல ஒண்ணுமே இல்ல, பசி. ரசூல் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு மனைவி ஆள் அனுப்பி ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க, தண்ணியை தவிர ஒரு ஒண்ணுமேன்னு வராங்க. யாரு, ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூது, அகிலத்தின் அருட்கொடை. தண்ணியை தவிர வேற ஒண்ணுமில்லைன்னு சொல்லி பதில் வருது. இன்னொரு மனைவி வீட்டுக்கு அனுப்புறாங்க, அங்கேயும் அதே பதில் தான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க முடியுமா, நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எண்ணி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு யாரும் நம்ம இருக்கிறோமா? இல்லையே. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கோம் நம்ம பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளி யாரா கூட்டு போங்க அப்படின்னா, ஒரு சாஹிபி என்ன பண்ணாரு, கூட்டு போனா மனைவி என்ன பண்றாங்க, இவருக்காக 2 ரொட்டி மட்டும் சுட்டு வச்சுட்டு இருக்காங்க. கேட்டாங்க, என்ன இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு ஒரு ரொட்டி இருக்குதுன்னாங்க. விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய விருந்தாளி. சரி என்ன பண்ணு, அங்க வச்சுட்டு தண்ணியும் வச்சுட்டு ஒரு விளக்கையும் பத்தி வச்சுட்டு நீ போயிருந்தாங்க. கூட்டு போனாரு, உட்கார வச்சாரு. உட்கார்ந்த உடனே விளக்கு அணைச்சிட்டாங்க, தட்டை திறந்தாங்க. இவங்க வெறுவாயை மண்டிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, உணவு உண்டாரு, சாப்பிட்டு போயாச்சு. சுபு தொழுகைக்கு அவர் வராரு. ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன காரியத்தப்பா பண்ணா நீ, அல்லாஹ் உன்னை பத்தி வசனத்தையும் இறக்கிட்டான. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்,
இந்த மனப்போக்கம் நம்மள்கிட்ட இருக்குதா? நம்மளும் கேட்கிறோம், பேசுறோம், நம்மளும் பேசுறீங்களும் கேட்டுறீங்க, அப்படித்தானே இல்லையா? அப்ப இதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்தது. காரணம் என்ன? மறுமை நம்பியார்கள். அங்கெல்லாம் நமக்கு தருவான். அவர்கள் தங்களுக்கு தேவையுடைய மக்களாக இருந்த போதிலும் பிறருடைய தேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள். அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க. அதனால என்ன பண்ணலாம், ரலியல்லாஹு அன்ஹும் வரவு அன்ஹும், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். காரணம் என்ன? அவருடைய உள்ளங்கள் எல்லாம் மறுமையை நோக்கியே இருந்தது, மறுமையை நோக்கியே இருந்தது. அல்லாஹ் அங்க நமக்கு என்ன பண்றான்? ஒரு பெரிய மாளிகை கட்டி வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, நீ என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்காக தான தர்மங்களை கொடுங்க, செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க, நீங்க போர்ல கலந்து கொள்ளுங்கள், அதுல வெட்டப்பட்டாலும் குத்தப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மறுமையில் இருக்க வாழ்க்கை, அங்க இருக்க வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். அது சாதாரண வாழ்க்கை. அது இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் நமக்கு ஏதாவது படணுமா? ஒண்ணுமே இல்லையேங்க. எந்த சிரமமும் கிடையாது, எந்த கஷ்டம் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. எல்லாம் என்ன பண்ணலாம், ரப்புல் ஆலமீன் எல்லாம் அங்க தயாரித்து வச்சுக்கிறான். அந்த இன்பகரமான வாழ்க்கைக்கு இந்த பூமியில தான் நீங்க தயார் பண்ணி ஆகணும். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில தான் அந்த பேருபகரமான வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கு இங்கு வாழக்கூடிய சொற்பகாலத்து வாழ்க்கையிலே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகள். அன்பானவர்களே, நம்ம கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுங்க பாருங்கள். 33வது அத்தியாயத்துடைய 35வது வசனத்திலே நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடத்திலே உள்ளச்சத்தோடு கூடிய ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிக தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும். ஆண்கள் மட்டும்தான் தர்மம் செய்யணும் இல்ல, ஆண்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்ல, பெண்களும் தான தர்மங்கள் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், பெண்களே என்ன பண்ணுங்க, நீங்க உங்க பேரித்தம்பள தமர் துண்டை கொடுத்தாவது என்ன பண்ணுங்க, நீங்க நரக நெருப்பில் உங்களை பாதுகாத்து ரசூல் சொன்னாங்க. இன்னொரு முறை ரசூல் சொன்னாங்க, பெண்களே நான் உங்க நரகத்தை அதிகமாக பார்க்கிறேன். என்ன காரணம் யார சொல்லலாம்னு கேட்டாங்க. யார சொல்லலாம் என்ன காரணம் என்று கேட்டார்கள். நீங்க என்ன பண்றீங்க, கணவனுக்கு மாறு செய்றீங்க, கணவனுக்கு நீங்க மாறு செய்றீங்க, உண்மையை புறக்கணிக்கிறீங்க என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க தான தர்மங்கள் அதிகமாக கொடுத்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றாங்க. சஹாபி பெண்மை என்ன பண்ணாங்க, கைகள்ல கழுத்துகள்ல இருந்த அந்த நகைகள் என்ன பண்ணாங்க, கலட்டி போட்டு சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரிகள் என்ன பண்ணுங்க, அதிகமாக நீங்கள் தான தர்மங்கள் வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் எப்போது நீங்க வழங்குங்கள். அதுக்கு நேரம் காலம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்ப வழங்கலாம், நோம்புல வழங்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு வழங்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா தானே இருக்கோம், வயசு பிள்ளையா தானே இருக்கணுமோ, கொஞ்சம் வயசு வரட்டும் அப்ப வழங்கிக்கலாம். எந்தெல்லாம் காலமும் நேரமும் தர்மங்கள் வழங்குவதற்கு நேரம் இல்லை என்பானவர்களே. உங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டால், தேவை என்று வந்தால் உடனே என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய தானங்களை, அந்த தர்மங்களை 2 மடங்காக பன்மடங்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி தருவதற்காக தான தர்மங்களை என்ன பண்ணுங்க, தாராளமாக வழங்குங்கள் அன்பானவர்களே. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றான். உல் முஸ்லிமீன உல் முஸ்லிமாத்தி உல் காலிமீன உல் காலிமாத்தி, எல்லாம் அப்படியே 2 பேரும் அப்படியே நோன்பு இருக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள், இறை வழிபாடுள்ள ஆண்கள், இறை வழிபாடுள்ள பெண்கள், அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்கள், செய்யக்கூடிய பெண்கள், இருபாலருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான் மன்னிப்பையும் மகத்தான நற்குணி வைத்திருக்கிறான். 33வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப எல்லா செய்தியும் நம்ம குர்ஆன்ல இருக்குது. எல்லா செய்தியுமே நம்ம குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் நம்ம விரிச்சு பார்க்கணும். குர்ஆன் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான், ஏராளமான வாக்குறுதி நமக்கு தரான், உத்தரவாதத்தை தரான். இங்க பூமியில வாழும் போது என்னுடைய திருமுகத்துக்காக, என்னுடைய அன்பை பெறுவதற்காக, என்னுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் அடைவதற்காக என்ன பண்ணுங்க,
தான தர்மங்களை தாராளமா நீங்க செய்யுங்க, தான தர்மங்களை நீங்க தாராளமா செய்யுங்க, அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலேயே தான தர்மங்கள் வழங்கக்கூடிய ஆண் மக்களாக பெண் மக்களாக அல்லாஹ் ரப்புல் மனைவரையும் ஆக்கி வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பத்தையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் மனைவரையும் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமில் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய செலவுகளுக்கு தர்மங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பதாக நாம் என்ன பண்ண முதல்ல பார்த்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டினான் பாருங்கள், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா யுல்லாஹு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம். நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் தான தர்மம் செய்யும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுத்தார்களே அவர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தான தர்மத்தை 2 மடங்காக திருப்பி தருகிறான். இது 57 அத்தியாயத்தினுடைய 18 வசனம். நம்ம கூட என்ன பண்ணுவோம், அதிகமா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, மார்க்கத்துக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த செய்கை பாருங்க, அது ஏதோ உண்மையே கிடையாது. அது அந்த காரியத்தை நம்ம செய்யறதுனால நமக்கு நன்மைகள் திரும்ப நிறைய கிடைக்குது. இந்த ஜும்மாவுடைய நாள் எடுத்துக்கிறீங்களேன், நம்ம எத்தனை நாள் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் கூட இருப்பீங்க. தப்பு நீங்க நினைச்சிருப்போங்க, தப்பு கிடையாது. நீங்க நேரத்தோட வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா ஒட்டகத்தை தர்மம் செய்து நன்மை கிடைக்குது ரசூலா சொல்றாங்களே. நானா சொல்றேன், என் சொந்த கருத்தாது இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தினத்துல நேரத்தோட பள்ளிக்கு வந்துருங்க, அதிகமான ரூபாய்களை செலவு செய்து தர்மம் செய்யக்கூடிய ஒட்டகத்தை தர்மம் செய்யக்கூடிய நன்மை நீங்க பெற்றுக்கொள்ள ரசூலா சொல்றாங்களே. அது உண்மையாது. நம்ம சீக்கிரமா வந்துட்டோமானா இதெல்லாம் கதையாங்க, இது இல்ல சும்மா சொல்லக்கூடியதா? இதை உங்களை ஆர்வம் முற்றத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வாக்கு இது. அவர் எதையுமே தன் சுய விருப்பப்படி பேச மாட்டார். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜும்மாவுடைய நேரத்தோட வந்துருங்க, ஒட்டக தர்மம் செய்ய நன்மை கிடைக்குது உங்களுக்கு. 2ஆம் தரத்த மாடு, 3வது ஆடு, 4வது கோழி, 5வது முட்டை. அதுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் யாருக்குமே அட்டென்ஸ் இல்ல. சொல்லதானே செய்யறோம் எத்தனை முறை. நம்மளால அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது. அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு என்ன ஏற்படுறதில்லை. உள்ள வந்து அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, படிப்பினைகள் நாம் பெற வேண்டும். நாம் படிப்பினை பெறணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மோடு உண்டு உறங்கி வாழ்ந்து உரையாடிய மக்கள் எல்லாம் தண்ணீரை அடிச்சலப்பக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோமா இல்லையா? எங்கு பார்த்தாலும் கடந்த வாரத்துக்கு முன்பாக பெருமழை, பெருவெள்ளம், சூறை காற்று, சுப்ஹானல்லாஹ். நம்மோடு ஒத்த வாலிபர்கள், நம்மோடு ஒத்த சிறார்கள், நம்முடைய தாய் தந்தையை போன்ற வயதுடையவர்கள் எல்லாம் தண்ணீர் அடித்து செல்லப்பட்டார்கள். அவருடைய வீடுகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழிந்து அடித்து செல்லப்பட்டது. பொருளாதாரம் அனைத்தும் அவர்களை விட்டும் சென்று விட்டது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பாவம் ஏழைகளாக பராரிகளாக நிற்கிறாங்க, பிறருடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நமக்கு அந்த நிலைமையை அல்லாஹ் வைக்க இல்லை. என்ன செய்யணுமா? என்னங்க செய்யறதுக்காக நன்றி செலுத்தணுமா இல்லையா? ரப்புக்கு குறை ஒன்றான் அல்லாஹ் தஆலா. நாம் கொடுக்கப்படக்கூடிய அத்தனை அனுபவிக்கின்றாய், வாழ்க்கையை அனுபவிக்கிறார். உணவு நான் உனக்கு தர தாராளமா, நினைச்சதை சாப்பிடுற, நினைச்ச இடத்துக்கு போய் சாப்பிடுற, நினைச்ச ஆடை அணுகின்றாய், நினைச்ச வீட்டுல வாழ்கின்றாய், எல்லாவற்றையும் நினைச்ச மாதிரி செய்யறியே. யார் கொடுத்தது இது? நான் உனக்கு வழங்கிய செல்வம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நன்றி செலுத்துறது மிக குறைவு அல்லாஹ் தஆலா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? செல்வத்தை நமக்கு வழங்கியிருக்கான். வழங்கிய செல்வத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தி ஆக வேண்டும்.
அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வ அலம அஜ்ரா வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று என்ன அல்லாஹ் தஆலா 73வது அத்தியாயத்துடைய 20வது சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுக்காக அழகான கடன் கொடுங்கள், நன்மைகளில் நீங்கள் எதையும் முற்பட்டு செய்கின்றீர்களோ அதை அல்லாஹ் என்ன பண்ற உங்களுக்கு திருப்பி தருகின்றான். எத்தனை வசனங்கள்ங்க, 1 2 சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு நோயின்னு வராங்களா, நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியலையா, உங்களுக்கு தெரியும் 4 நல்ல வார்த்தை பேசுங்க. பாய், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட அங்க போங்க, நீங்க அங்க கொஞ்சம் இலவசமா பாக்குறதாக நான் கேள்விப்பட்ட சொன்னாங்க, விசாரிங்க. முடியல, உனக்கு ஒரு 1000 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்க முடியலன்னா 4 நல்ல வார்த்தை பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆன் அதே சொல்லி காமிக்கிறான், நீங்க தான தர்மங்கள் செய்து அதை பிறருக்கு சொல்லி காண்பித்து அதனால கெடுதியை உண்டு பண்ணுகிறார் என்ற அல்லாஹ். அதை விட நல்ல வார்த்தை இருக்கு பாரு, அதுவே சிறந்தது. நீ காசு கொடுக்க வேண்டியதில்லை, நீ காசு கொடுக்க வேண்டிய, எப்ப பார்த்தாலும் இதேதான் இவங்களுக்கு பழக்கம். எப்போ இதேதான் கேள்வி கேட்டு 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 வந்துகிட்டே இருப்பாங்க. சொல்லாதீங்க, கொடுக்கிற இடத்துல அல்லாஹ் நம்ம வச்சுக்கிறான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெருமைப்பட கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த கரம் இருக்கு பாருங்க, கீழே உள்ள கரத்தை விட மேல கொடுக்கும் கரங்களே சிறந்தது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. 1000 தான் 2000 கொடுக்க இல்லவே இல்லை, உங்களால முடிந்ததை கொடுங்க. அல்லாஹ்வுக்காக கேட்டு வந்தா நோய் கொடு, பள்ளிக்கு வந்தாங்கன்னா கொடு, பள்ளிக்கு தாராளமா வாரி வழங்க. அல்ஹம்துலில்லாஹ், மதரசா கட்டுன்னு வராங்களா கொடுங்க. ஒரு பயான் ஏற்பாடு செய்கிறேன் பாய், 20 ரூபாய் செலவாது பயன் கேட்கிறாங்களா, உங்களால் முடிந்ததை கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அல்லாஹ்வுக்காக அதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணுங்க, அழகிய கடன் கொடுங்க. நன்மைகள்ல எதை நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு முந்தி அனுப்புகின்றீர்களோ அங்க போய் அதை பெற்றுக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், தராஸ் நெருக்கப்படுங்க. மறுமையில் அல்லாஹ் ரப்பா என்ன பண்ணுவான், தராசு வைத்திருக்கின்றான். அந்த தராசிலே நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் தர்மங்களும் தான தர்மங்களும் புகாரங்களும் அனைத்து என்ன பண்ணுவோம், அங்க வெயிட் இருக்கணுங்க. அங்க வெயிட் நம்மனா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சந்தோஷம். அங்க தர்மப்பட்டியல நம்ம பேரே இல்லைண்டோம்னா எவ்வளவு கை சேதம் பாருங்க. தர்மப்பட்டியல நம்முடைய பெயர் இல்லைன்னு வைங்க, மிகவும் கை சேதமானவர்களே. இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப என்ன பண்ணணும், அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் நம்ம கொடுத்ததுல இருந்து இன்ஷா என்ன பண்ணுங்க, தாராளமா கொடுக்கணும். ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது, இந்த இடத்த அல்ஹம்துலில்லாஹ் வாங்கப்பட்டிருக்குது. இந்த வரக்கூடிய 20ஆம் தேதி எக்ரிமெண்ட் போடுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. 20 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வகையா முதல்ல கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த இடத்துடைய மதிப்பு 1,70,00,000. 1,70,00,000 அட்வான்ஸாக வரக்கூடிய 20ஆம் தேதி 20 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா என்ன பண்ணுங்க, வந்திருக்கக்கூடிய சௌர் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்காக வகுப்பு செய்யப்படக்கூடிய இடமா இருக்குது இது. அல்லாஹ் பள்ளிக்காக என்ன பண்ணுங்க, தாராளமா என்ன பண்ணுங்க, தாராளமா கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளத்தையும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க. அந்த நன்மை உங்களுக்கு சேரும். அவருக்கு என்ன கொடுக்குறாரோ கொடுப்பதற்கு அவருக்கு நன்மை இருக்கு. நீங்க ஏவுனீங்க பாருங்க, சொன்னீங்க பாருங்க, எத்தி வச்சீங்க பாருங்க, அதுக்கும் கூடி இருக்கு. அப்ப அந்த நன்மையில என்ன பண்ணுங்க, இந்த நன்மையில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி செயல்பட நல்ல பக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், மறுமையில மாளிகை கட்டி தராங்க. மறுமையில மாளிகை கட்டி தரான். அது மாளிகை நம்ம கட்டுற மாதிரி கல்லை மண்ணையும் போட்டு இல்ல, என்னது கஸ்தூரி, தங்கம், வெள்ளி, வைடூரி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு கிராம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் போச்சு. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. இன்னைக்கு தங்கம் இன்னைக்கு 1 பவுன் 8 கிராம் 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு. நகையா வாங்கும் போது சேதாரம், செய்கூலி அப்படின்னு போட்டு இன்னும் கூட வாங்கிறவங்க கூட தெரியுது. அல்லாஹ் என்ன பண்றான், அந்த தங்கம், வெள்ளி, வைடூரியம், கஸ்தூரி, சுப்ஹானல்லாஹ் இவைகள் எல்லாம் போட்டு என்ன பண்றான், மாளிகையை கட்டித்தரான். எப்ப பார்த்தாலும் கீழே நீரை ஓடிக்கிட்டே இருக்கும். நினைச்சு பாருங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வாழ்க்கைக்கு தாங்க அந்த சத்திய சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ஆசைப்பட்டாங்க. எதுக்கு ஆசைப்பட்டாங்க? இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் வசனங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இத சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ், அது மாத்திரமா, கண்ணுக்கு இனிமையான குளிர்ச்சியான நீண்ட கண்ணுடைய அழகான மனைவிகள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அழகான மனைவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு தயாரித்து வைத்திருக்கிறான். இங்க ஒண்ணுக்கு மேல முடியல. ஒரு பொண்டாட்டிக்கு மேல ஒரு மனைவிக்கு மேல முடியுதா? ஆசைப்பட்டா கூட முடியல. ஆனா அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ நினைக்கிற மாதிரி தான் தருவான். சுப்ஹானல்லாஹ். சக்தியை மேலும் நிச்சயமா அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான சக்திகள் யாருக்கு? சொர்க்கத்தில் நுழைந்த அந்த மக்களுக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆசைப்படுறோம். இப்படியான ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை எப்ப முடியும் நமக்கு தெரியாது. ஆனா இது முடிஞ்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் கபூர்ல கொண்டு வச்ச உடனே சொர்க்கத்தினுடைய வாசியை நுகர்ந்தவர்களாக மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தால், அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரும் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் சமானா, கொண்டு வச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னா சொர்க்கத்தின் வாசனை நுகர்ந்தவாறு அல்லாஹ் உன்னை மீண்டு எழுப்பக்கூடிய நாள் வரையிலும் உறங்குவாயாக. சுபசபனை கூட்டிட்டு போயிருவாங்க. நல்ல வாசம் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வாசமான தொழிலை பண்ணுவோம், தூங்குவோம். எது வரைக்கும்? அல்லாஹ் மீண்டு எழுப்பக்கூடிய நாள் வரைக்கும். எழுப்பிட்டோமானா அல்ஹம்துலில்லாஹ் மறுமைக்கு போயிட்டோமானா சொர்க்கத்தில் நம்மளை புகுத்திட்டான்னு வைங்க, அல்லாஹ் அக்பர். அந்த இன்பங்களுக்கு அளவே இல்லைங்க. அப்படிப்பட்ட இன்பங்களை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரர்களும் பெரியவர்களும் ஆசை வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயல்படும் நல்ல பக்குவத்தை அல்லாஹ் நம் மனதிற்கு வழங்குவானாக. தான தர்மங்கள் அல்லாஹ்வுக்காக வழங்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. செல்வத்தை வழங்குவானாக. நோயற்ற வாழை நமக்கு தருவானாக. நாம் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோமோ நம்முடைய நோய்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து ஈரோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிடுவானாக. மருத்துவமனையின் கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளுக்கு அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பானாக. சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சொர்க்கத்திலே நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்று கூட குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கின் வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.